நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பை தாண்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கார் ரேசிங், பைக் ரேசிங், போட்டோகிராஃபி அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கிளாஸ் எடுத்துட்டுமே இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு மிக முக்கியமான பதவி ஒன்றுமே கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காம்படிஷனுக்காக அந்த மாணவர்களை இயக்கியவர்கள் தயார் பண்ணிட்டுமே இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக அவங்க ரெடி பண்ணாரு. அந்த காம்படிஷன்ல அவங்க 2வது இடம் பிடித்து தமிழகத்திற்கே பெருமையுமே சேர்த்தாங்க. இதனால இந்த பெருமை ஏகேவியுமே சேர்ந்தது. ஏகேவிற்கு பல பாராட்டுகளுமே குவிஞ்சது. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பக்கம் சற்று தலை சாக்காத ஏகேவர்கள் தற்போது மீண்டுமே அதுல களமிறங்க இருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மிக முக்கிய பொறுப்புல மீண்டும் அமர உள்ளதாகவும் கூடிய விரைவிலேயே உலக அளவுல ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் வருதா. அதற்காக மீண்டும் மாணவர்களை தயார் பண்ணவுமே இருக்காராம். இதற்காக பாத்தீங்கன்னா தற்போதைய தமிழக முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்களிடம் ஏகேவர்கள் ஆலோசனை நடத்தி உள்ளதாக சொல்லப்படுது. சோ இந்த தகவல் தற்போது காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. கூடிய விரைவிலேயே ஏகே மற்றும் தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் சந்திக்க உள்ளாங்க அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த திரைத்துறை மட்டுமல்லாமல் பொதுமக்களையுமே இந்த விஷயம் கவர்ந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.